அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா நமக்கு யூனிட் 4 டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரி பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குறப்ப டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரி வந்து முக்கியமான யூனிட் தான், சின்ன யூனிட்டும் கூட. 10 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டு தான் இருக்காங்க, 10 மார்க்குக்கு வந்துட்டு தான் இருக்குது. இப்போ 2019 ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. டிஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரியை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது கொஸ்டின். அப்படி பார்க்குறப்ப டிஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரிக்கு முதல்ல நம்ம கிளாஸுக்கு போகிறதுக்கு முதல் எந்த புக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறப்ப டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரி மிட்டல் சார் புக் நல்லா இருக்கும். மிட்டல் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வில்மோர் சார் புக்கும் பார்க்கலாம். இல்லாட்டினா இன்ட்ரடக்ஷன் டு டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரி சோமசுந்தரம் சார் புக்கு. இந்த 3 புக்குமே வந்து ரெஃபரன்ஸுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஏதாவது ஒன்று பார்த்தா கூட போதும். சோமசுந்தர் சார் புக்கு இருந்தால் சோமசுந்தர் சார் புக்கே போதும். மிட்டல் சார் புக்கு இருந்தால் மிட்டல் சார் புக்கே போதும். நம்ம மெட்டீரியல் இருந்தால் அதே மெட்டீரியல் வந்து 3 புக்கை வச்சுமே நம்ம எழுதியிருப்போம். நம்ம மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா 80 பக்கம் இருக்குது மெட்டீரியல். நம்ம மெட்டீரியலுக்கு இந்த 3 புக்கை வச்சுமே நம்ம எழுதியிருப்போம். இந்த புக்கு நல்லாயிருக்கும் ரெஃபரன்ஸுக்கு பார்க்குறோம். அப்போ மிட்டல் சார் புக்கு, வில்மோர், சோமசுந்தரம் சார் புக்கு 3மே நல்லாயிருக்கும் டிஜிக்கு. அடுத்து நம்ம டிஜியை பொறுத்தளவுக்கு நம்ம சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஜியில் மெயினாக 4 டாபிக் தான். டிஜின்னு பார்க்குறப்ப 3 டாபிக் தான் மெயினானது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், ஸ்பேஸ் கர்வ்ஸ் ஆன் ஸ்பேசஸ். அடுத்து சர்ஃபேசஸ். அடுத்து கர்வ்ஸ் ஆன் சர்ஃபேசஸ். இதெல்லாம் வந்து இது ஜியோடிசிக். இந்த ஜியோடிசிக்லேருந்து எந்த டிஆர்பிலும் கொஸ்டின் கேட்காம இருந்ததே கிடையாது. இந்த ஜியோடிசிக் பார்ட்லேருந்து ஏதாவது ஒரு 2017 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஜியோடிசிக்ஸ்னு ஆன்சர் வர மாதிரி 2 கொஸ்டின் இருந்துச்சு. ஜியோடிசிக் ரொம்ப முக்கியமான பகுதி. அப்போ இந்த டிஜியை பொறுத்தவரை நமக்கு இந்த ஸ்பேஸ் கர்வ்னால் வந்து கர்வை எப்படி டிஃபைன் பண்ணுறது, அதுக்கடுத்து நமக்கு யூனிட் நார்மல், பிரின்சிபல் நார்மல், டேஞ்சன்ட், பிரின்சிபல் நார்மல், பை நார்மல், அடுத்து இந்த செரட் ஃப்ரெட் ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஹெலிசஸ், அதுக்கடுத்து இண்டிகேட்ரிக்ஸ், அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சர்ஃபேசஸ் வந்து சர்ஃபேசஸோட ஈக்குவேஷன் டிஃபைன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம், செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம், அதெல்லாம் அடிக்கடி கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம், செகண்ட் ஃபண்டமெண்டல் நிறைய தடவை கொஸ்டின் வந்துருக்கு. கர்வ்ஸ் ஆன் சர்ஃபேசஸ்னு வரப்போ நமக்கு 2P இண்டிகேட்ரிக்ஸ், அதேமாதிரி இந்த அசிம்டோடிக் லைன்ஸு, இன்வர்ஸ் நிறையா இருக்குது. ஜியோடிசிக்ஸும் இருக்கும். அது இந்த 4லுமே இந்த நமக்கு சிலபஸ்ன்னு பார்க்குறப்ப அது மெயினான டாபிக் இதுதான். டிஜியை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த இதை நம்ம ஈஸியாக மார்க் பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கு ரொம்ப பேசிக்கான கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. 2019 கொஸ்டினில் பார்த்தா கூட டிஜியில் எல்லா கொஸ்டினும் ரொம்ப ஈஸியான லெவலில் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ டிஜியை பொறுத்தளவுக்கு புக்ஸ்ன்னு பார்க்குறப்ப இந்த 3 புக்கு எதாவது ஒன்று இருந்தால் பாருங்கள், மெட்டீரியலே போதும் நமக்கு. அதுக்கடுத்து நம்ம டிஜி கிளாஸஸ், நம்ம டிஜி வந்து பேசிக்காக என்ன சொல்லுவோம்னா டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி வந்து ஸ்டடி ஆஃப் ஜாமெட்ரி ப்ளஸ் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். இதில் வெக்டர் கால்குலஸோடைய ஐடியா நம்ம கான்செப்டையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி வந்து ஜாமெட்ரி ப்ளஸ் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், வெக்டர் கால்குலஸ், இந்த 3மே சேர்த்து வச்சு தான் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜியில் மெயினாக வந்து என்ன பார்ப்பாங்கன்னா ஸ்டடி த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்பேஸ் கர்வ். நம்ம 3 பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸ்பேஸ் கர்வ், சர்ஃபேஸ், கர்வ்ஸ் ஆன் சர்ஃபேஸ், இந்த 3 பற்றி நம்ம இதில் படிப்போம். டிஜியில் ஸ்பேஸ் கர்வை பற்றி படிப்பாங்க. ஸ்பேஸ் கர்வு, அடுத்து சர்ஃபேஸ், அடுத்து கர்வ்ஸ் ஆன் சர்ஃபேசஸ். இந்த 3 தான் வந்து பேசிக்காக நம்ம டிஜியில் பார்ப்போம். நம்ம சிலபஸும் அவ்வளோதான், இந்த 3 தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெக்டர் கால்குலஸில் வந்து நமக்கு பேசிக்காக அடுத்து டிஜியை வந்து 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. லோக்கல் டிஜி, குளோபல் டிஜி. லோக்கல் டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி, குளோபல் டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி. லோக்கல் டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரினா ஸ்டடி த ப்ராப்பர்ட்டிஸ் அட் பாயிண்ட் அட் நெய்பர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட். அதாவது ஏதோ ஒரு கர்வ் இருக்குது நமக்கு f of xன்னு,
இதில் வந்து இந்த பாயிண்டில் நம்ம யூங்கிற பாயிண்டில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும்னா இதோட நெய்பர்ஹுட்டில் மட்டும் பார்ப்பாங்க. இந்த நெய்பர்ஹுட்டில் மட்டும் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு அதுலேருந்து டிஃபைன் நம்ம சொல்கிறது வந்து லோக்கல் டிஜின்னு சொல்லுவாங்க. குளோபல் டிஜின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் கருவே எடுத்துக்கிட்டு அதோட ப்ராப்பர்ட்டி ஸ்டடி பண்ணுறது. கருவு மட்டும் இல்லை, ஸ்டடி த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கர்வ் சர்ஃபேசஸ் அட் எ பாயிண்ட் டு த நெய்பர்ஹுட் ஆஃப் த பாயிண்ட். நெய்பர்ஹுட்டில் மட்டும் நம்ம ஸ்டடி பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறது வந்து லோக்கலில் வரும். குளோபல்னு வர்றப்ப அஸ் ஹோல் சுருக்கமாக வச்சுக்கலாம். ஹோல்னா ஹோல் கருவே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறதுக்கு. இதை வந்து சும்மா வந்து பேசிக்காக சொல்லியிருப்போம். நம்ம டிஃபரன்ஸ் ஜாமெட்ரி வந்து எதை பற்றி படிக்கிறது, அடுத்து டிஃபரன்ஸ் ஜாமெட்ரி வந்து எதை பற்றிலாம் படிப்போம் டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியில். அடுத்து டிஃபரன்ஸ் ஜாமெட்ரி 2 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க, லோக்கல் டிஜி குளோபல் டிஜி. நம்ம படிக்க போகிறதுலாம் லோக்கல் டிஜி தான். ஸ்டடி த ப்ராப்பர்ட்டிஸ் அட் நெய்பர்ஹுட் ஆஃப் த பாயிண்ட். இந்த கருவே ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் குளோபல் டிஜியில் வரும். இதுக்கடுத்து நம்ம அந்த வெக்டர் கான்செப்டையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம சம்முக்கு பார்க்குறப்ப இந்த ஆர்க் லென்த் கண்டுபிடிக்க சொல்கிறப்ப வெக்டர் கால்குலஸோட ஐடியா நமக்கு தேவைப்படுது. ஆர்க் லென்த் கண்டுபிடிப்போம், கர்வேச்சர் கண்டுபிடிப்போம், எல்லாத்துக்கும் இந்த வெக்டர் கால்குலஸோடைய பயன்பாடு நமக்கு தேவைப்படும். நம்ம வெக்டர் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே குறிக்க தெரியும். ஒரு பாயிண்ட் பி வெக்டரில் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் ஒய் ஜெட். அப்போ அந்த பிங்கிற பாயிண்ட்டை எப்படி எழுதியிருப்போம், ஓபி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ ஒய்ஜே ஜெட்கே. ரைட், இதை நம்ம ஆர்டர் பேராக கூட எழுதலாம். எக்ஸ் ஒய் ஜெட் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். இந்த வெக்டார் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். வெக்டார் போட்டப்போ உங்களுக்கு போகிறதுக்கு நீங்கள் வெக்டார் இருக்குன்னு அர்த்தம். வெக்டார்னா நம்ம வெக்டார் சிம்பிள் போடுறப்ப வெக்டார் மேலே போடல, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெக்டார் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஜெட் இந்த மாதிரி ஆர்டர் பேராக கூட நம்ம எழுதிருக்கலாம் வெக்டர் கால்குலஸை பொறுத்தளவுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் வேணும்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து 2 வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் பார்க்கணும். டாட் ப்ராடக்ட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட், ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட், இந்த 3மே நம்ம யூஸ் பண்ணுவோம் சம்ஸ் பார்க்குறப்ப. அப்போ நமக்கு டாட் ப்ராடக்ட் பார்க்க தெரியும். இப்போ A1 ஈக்குவல் டு A1 A2 A3ன்னு கொடுத்துறாங்க. B வெக்டார் ஈக்குவல் டு B1 B2 B3ன்னு கொடுத்தாங்கன்னா A டாட் B ஈக்குவல் டு என்னன்னு வரும், டாட் ப்ராடக்ட் பார்க்குறப்ப கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியண்ட்டை ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணுவாங்க. A1 B1 A2 B2 A3 B3. இதே A கிராஸ் P வேணுங்கிறப்ப என்ன செய்வாங்க, டிட்டர்மெண்ட் போடுவாங்க. டிட்டர்மெண்ட் கண்டுபிடிப்போம். IJK A1 A2 A3 B1 B2 B3. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் வேணுங்கிறப்ப ABC 3 வெக்டார் கொடுத்துருந்தாங்கன்னா A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3. இதெல்லாம் நம்ம பேசிக்காக நம்ம 11th 12th படித்தது தான். டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட், ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். இந்த டாட் ப்ராடக்ட் வரப்போ ஈஸியாக பெருக்கி போகிறது. இது மட்டும் இதில் A கிராஸ் B மட்டும் வெக்டாராக வரும். இது ரெண்டும் ஸ்கேலாராக இருக்கும், நம்பர் தான் வரும், அதை வச்சுக்கலாம். அடுத்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா டிட்டர்மெண்ட் வெளியே கண்டுபிடிக்கிறது தான். இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம சம் பார்க்குறப்ப இது யூஸ் ஆகும். வெக்டர் கால்குலஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு சம் பார்க்குறப்ப யூஸ் ஆகும். அப்போ மெயினாக நமக்கு இன்னும் நமக்கு சிலபஸ்குள்ளே போல என்னென்ன பேசிக்காக பார்த்துக்கணும், இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிலபஸ்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு சிலபஸ் ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கர்வ்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்பேஸ் கர்வ் இதில் ஆரம்பிச்சிருப்பாங்க. நமக்கு ஸ்பேஸ் கர்வ், கர்வ்ஸ் ஆன் ஸ்பேசஸ் அப்படின்போம். கர்வ்ஸ் ஆன் ஸ்பேசஸ், ஸ்பேஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பேஸ்னு வர்றதுலாம் இந்த இடத்துல ஸ்பேஸ் அப்படிங்கிற எதை டினோட் பண்ணுதுன்னா, ஸ்பேஸ் வந்து யூக்ளிடியன் ஸ்பேஸை டினோட் பண்ணுது. ஆஃப் டைமென்ஷன் 3. இந்த E3 ஸ்பேஸ் நம்ம இப்போ பார்த்தோம்னுங்க, E3 ஸ்பேஸ் XY Z வச்சு வந்ததில்ல, எக்ஸ் ஒய் ஜெட், இதைத்தான் என்ன சொல்லுவோம், E3ன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம இந்த ஸ்பேஸ்ன்னு பார்க்குறது எல்லாமே வந்து இப்போ இந்த மாரி நம்ம ஸ்பேஸ்ன்னு சொல்கிற எல்லாமே எந்த ஸ்பேஸ்னா, நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச இந்த XY Zங்கிற அந்த யூக்ளிடியன் ஸ்பேஸ் இன் ஆஃப் டைமென்ஷன் 3 தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லுவோம்னா, இந்த ஸ்பேஸில் நம்ம சர்ஃபேஸ் ஈக்குவேஷன், சர்ஃபேஸ்லாம் தெரியும், கோன், சிலிண்டர்,
இதெல்லாம் என்னதுங்க சர்ஃபேஸ். டபுள் கோன், சிலிண்டரு, நமக்கு ஸ்பியர், அதெல்லாம் வந்து சர்ஃபேஸும்போம். கருவுன்னு வரப்போ இந்த சர்க்கிள், பேரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸு, இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து கரு, கெலிக்ஸு எல்லாமே வந்து கருவுன்னு சொல்லுவோம். எப்போதுமே ஸ்பேஸில் வந்து நமக்கு சர்ஃபேஸை வந்து சிங்கிள் ஈக்குவேஷனாக டினோட் பண்ணலாம். சிங்கிள் ஈக்குவேஷன் represents the surface. அதாவது f of x, y, z equal to 0 அப்படிங்கிற சிங்கிள் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து சர்ஃபேஸை டினோட் பண்ணும். நம்ம கர்வை டினோட் பண்ணணும்னா we need two equation to specify curve. எப்போதுமே ரெண்டு ஈக்குவேஷன் வேணும். we need two equation. அது இந்த சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் ரெண்டு. எதுனாலனா the intersection of two surfaces is a curve நமக்கு தெரியும். intersection of two surface is a curve. ரெண்டு சர்ஃபேஸ் இன்டர்செக்ட் பண்றப்ப கிடைக்கிறது தான் கர்வ். நம்ம கோனிக் செக்ஷன்ல கூட பார்த்துருப்போம். ஒரு டபுள் கோன் எடுத்துக்கிட்டு ஒரு ஏதோ ஒரு பிளேன் ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த பிளேன் வந்து இந்த டபுள் கோனை வெட்டுறப்ப கிடைக்கக்கூடிய பகுதி தான் சர்க்கிள், பேரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது இந்த பிளேன் வந்து பெர்பெண்டிகுலரா வெட்டுறப்ப கிடைக்கக்கூடியது சர்க்கிள்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த கோனை சொல்லிச்சு நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு கோனில் மட்டும், டபுள் கோனில் ஒரு கோனில் மட்டும் பெர்பெண்டிகுலரா வெட்டுறப்ப சர்க்கிள், இதே அந்த ஆக்சிஸுக்கு பேரலா வெட்டுறப்ப பேரபோலா, டபுள் கோன்லேயும் வர்றப்ப ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ரெண்டு சர்ஃபேஸ் வெட்டுறப்ப கிடைக்கிறத என்னன்னு சொல்லுவாங்கன்னா கர்வுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கர்வை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு எப்போதுமே ரெண்டு சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் தேவை. அப்போ ரெண்டு சர்ஃபேஸ் ஈக்குவேஷனை சேர்த்து எழுதணும்னா f1 xyz ஈக்குவல் டு 0, f2 xyz ஈக்குவல் டு 0 அப்படின்னா இது வந்து கர்வை டினோட் பண்ணும் இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்ஃபேசஸ். அப்போ நம்ம இதில் என்ன இது எதுக்கு சொல்ல வரோம்னா ஸ்பேஸ் கர்வ்னு வரப்போ கர்வை ஃபஸ்ட்டு எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு தான் சொல்லுவாங்க. எப்படி டிஃபைன் பண்ணுறது கர்வை அப்படின்னா, அப்போ ஸ்பேஸ் கர்வை டிஃபைன் பண்ணுறதுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு எப்படி வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா கர்வை இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்ஃபேசஸ், அதை வந்து இம்ப்ளிசிட் ஈக்குவேஷன் சொல்லியிருப்பாங்க. அப்போ இது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சர்ஃபேசஸில் ஃபஸ்ட்டு இம்ப்ளிசிட் ஃபார்ம் சொல்லுவோம். இது வந்து இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்ஃபேஸ் தான் இம்ப்ளிசிட் ஃபார்ம் சொல்லுவாங்க. இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்ஃபேசஸ் இப்போ பார்த்தோம்லங்க f1 xy z equal to 0, f2 xy z equal to 0. இதான் வந்து கர்வோடைய இம்ப்ளிசிட் ஃபார்ம் சொல்லுவோம். அடுத்து பெராமெட்ரிக் ஃபார்ம்னா நம்ம பார்த்துருப்போம் சின்ன கிளாஸ்லேயே. பெராமெட்ரிக் ஃபார்ம் பார்த்து தெரியும் நமக்கு. அப்போ எதாவது செஞ்சுருப்பாங்க, இந்த கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் xyzங்கிறது நமக்கு என்ன தெரியும், கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் தெரியும். அந்த கார்டீசியன் கோஆர்டினேட்ஸை எப்படி எழுதியிருப்பாங்க, சம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டி இல்லாட்டி தீட்டா, அந்த மாதிரி சில ஃபங்க்ஷனாக மாற்ற முடிஞ்சுன்னா அதை பெராமெட்ரிக் ஃபார்ம் சொல்லுவோம். அப்போ பெராமெட்ரிக் ஃபார்ம் வரப்போ x equal to pi1 of u, some function of u, y equal to some function of u, z equal to some function of u. u-வை மாற்ற முடிஞ்சுன்னா அந்த கார்டீசியன் கோஆர்டினேட்டை x, y, z u-ஓட ஃபங்க்ஷனாக மாற்றினோம்னா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த கர்வ். ஒரே ஒரு பெராமீட்டர் தான் இருக்கும் கர்வில் ஒரு பெராமீட்டர் தான் வரும் u. அப்போ இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் சம் பெராமீட்டர் யூன்னு சொல்லுவோம். அப்போ இது பெராமெட்ரிக் ஃபார்ம் சொல்லுவாங்க. பெராமெட்ரிக் ஃபார்ம் வரப்போ இப்போ கார்டீசியன் ஈக்குவேஷனை வேற ஏதாவது ஃபங்க்ஷனாக மாற்றிருப்போம். அடுத்து வெக்டார் ஃபார்ம் ஆஃப் ஏ ஈக்குவேஷன், கர்வ் ஈக்குவேஷன். வெக்டார் ஃபார்ம் வரப்போ எப்படி எழுதுவோம், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு சம் ஆர் ஆஃப் யூ, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு சம் ஆர் ஆஃப் யூ. இதை எப்படி எழுதிருப்போம், ஆர் ஈக்குவல் டு pi1 of u, pi2 of u, pi3 of u. ஆர்டர் பேஸில் எழுதிருப்போம். அப்போ pi1 of i plus pi2 of j vector plus pi3 of k vectorன்னு அர்த்தம். அப்போ இதை வந்து வெக்டார் ஃபார்ம் சொல்லுவோம். அப்போ நமக்கு ஒரு கர்வை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளிசிட் ஃபார்ம்,
parametric form, vector form. இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த ஸ்பேஸ் கர்வ்ல தான் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா சொல்லியிருப்போம். நம்ம மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இதான் சொல்லியிருப்போம். நம்ம வெக்டர் ஃபார்ம் சொல்லியிருப்போம். இதுக்கு அடுத்து தான் இந்த கர்வ் ஸ்பேஸ் கர்வுக்கு டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்தாலே இந்த ஈக்குவேஷனை பார்க்குறப்பே நமக்கு டெஃபினேஷன் தெரிஞ்சிருச்சு. இங்கே பெராமீட்டர் எத்தனை பெராமீட்டர் வருது? யூன்னு ஒரே ஒரு பெராமீட்டர் தான் வருது. அப்போ ஸ்பேஸ் கர்வுக்கு டெஃபினேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்பேஸ் கர்வ் டெஃபினேஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தி space curve is the locus of point whose Cartesian coordinates are functions of single variable parameter. ஒரே ஒரு parameter வர மாதிரி எழுத முடிஞ்சுனா அதுதான் கர்வோட ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அப்ப அந்த locus of point whose Cartesian coordinates are functions of single variable parameter. அப்ப எந்த ஒரு பாயிண்டோட லோக்கஸ்னா அதோட பாத்துன்னு சொல்லுவோம். அது சுத்தி வர பாதை. அந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் அந்த பாயிண்டோட அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு எப்படி இருந்திருக்கணும், அதோட கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் வந்து சிங்கிள் வேரியபிள் பராமீட்டராக இருந்திருக்கும். அதுதான் வந்து சொன்னோம், இந்த யூவில் மட்டும்தான் இருந்திருக்குங்க. அப்போ இது வந்து சிங்கிள் வேரியபிள் பராமீட்டர். அப்போ ஸ்பேஸ் கர்வ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா, the space curve is defined as the locus of point whose Cartesian coordinates are functions of single variable parameter. அந்த பாயிண்ட்னால சிங்கிள் வேரியபிள் பராமீட்டர் உள்ள பாயிண்ட்னால உருவாகக்கூடியது தான் ஸ்பேஸ் கர்வ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்பேஸ் கர்வுக்கு டெஃபினிஷனே கேட்டிருக்காங்க ஆரம்ப டிஆர்பியில். அப்போ இதெல்லாம் ஸ்பேஸ் கர்வ்னு வரப்போ அது எப்படி டிஃபைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இம்ப்ளிசிட் ஃபார்ம், பராமெட்ரிக் ஃபார்ம், வெக்டர் ஃபார்ம். அடுத்து ஸ்பேஸ் கர்வுடைய டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம பிளேன் கர்வ்னா பார்த்துருப்போம். ஏற்கனவே நமக்கு பிளேன் கர்வ்னா தெரியும், ஸ்பேஸ் கர்வ்னா தெரியும். ஸ்பேஸ் கர்வ்னா இப்போ தான் பார்க்குறோம். பிளேன் கர்வ்னா a curve lying in a plane. A curve lying in a plane. பிளேனில் லையாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்பேஸ் கர்வ்னு சொல்ல மாட்டோம், பிளேன் கர்வ்னு சொல்லுவோம். அப்போ ட்விஸ்டட் கர்வ்னா a curve not lying in a plane. இதில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, பிளேன் கர்வுங்கிறது ஒரு பிளேனில் வந்து லையாக இருந்துச்சுன்னா அந்த கர்வுக்கு பேர் பிளேன் கர்வ்னு சொல்லுவாங்க. பிளேனில் லையாக இல்லாட்டி அந்த கர்வுக்கு பேர் ட்விஸ்டட் கர்வ்னு சொல்லுவாங்க. இது நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்போ இதெல்லாம் வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கிற வேண்டியது. இதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சரி இப்போ ஒரு கர்வை டிஃபைன் பண்ணுறோம். நம்ம கர்வை எப்படி டிஃபைன் பண்ணிட்டோம்னா, சிங்கிள் வேரியபிள் பராமீட்டர் இருக்கிற மாதிரி இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் அந்த பாயிண்ட்ஸ்னால உருவாகக்கூடியது கர்வுன்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும். அடுத்து அந்த கர்வை வந்து பிரிக்கிறாங்க, வகை பிரிக்கிற மாதிரி. என்ன பிரிக்கிறாங்கன்னா, கிளாஸை வச்சு அந்த கர்வு வந்து கிளாஸ் 2 ஃபங்க்ஷன், கிளாஸ் 1 ஃபங்க்ஷன், கிளாஸ் 3 ஃபங்க்ஷன், கிளாஸ் n ஃபங்க்ஷன் அப்படி பிரிக்கிறாங்க. அடுத்து அதுதான் என்ன சொல்லுவோம்னா, கிளாஸை வச்சு கர்வை பிரிப்பாங்க. கிளாஸ் m ஃபங்க்ஷன், இதுதான் வந்து சிஎம் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சிஎம் ஃபங்க்ஷன், கிளாஸ் எம் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து எம் ஃபங்க்ஷன் சொல்லணும்னா என்ன சொல்லிருப்போம், இப்போ எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன். அப்போ எஃப் ஹேஸ் கண்டினியூஸ் mth derivative, continuous mth derivative at each points on the interval I. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு இன்டர்வல்ல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் கண்டினியூஸ் mth டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, அந்த ஃபங்க்ஷனை சிஎம் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அப்போ எப்படி வந்து ஃபங்க்ஷன்ஸை இப்போ பிரிச்சிருக்காங்கன்னா, அதோட டெரிவேட்டிவ்ஸை வச்சு 3 டைம்ஸ் டெரிவேட் பண்ண முடிஞ்சுன்னா அது C3 ஃபங்க்ஷன், 5 டைம்ஸ் பண்ண முடிஞ்சுன்னா C5 ஃபங்க்ஷன். அந்த மாதிரி இப்போ mth டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, சிஎம் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, f of x equal to x square அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, x square x greater than 0 அப்படிங்கிற இன்டர்வல் எடுக்கிறப்ப நமக்கு என்ன சொல்லாங்க, 2 டைம்ஸ் டெரிவேட் பண்ணலாம். அப்போ அதை C2 ஃபங்க்ஷன்,
அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம். அப்போ mth டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன்னா mth டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதை சிஎம் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. சரி, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ்னு வருது. இதை நம்ம எத்தனை தடவை வேணாலும் என்ன செய்யலாமுங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இதை இன்ஃபினிட்டி டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு பேர் சி இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. சி இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷன் differentiable infinitely, differentiable infinitely. அப்போ ஒரே வார்த்தை அப்போ எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே முடிஞ்சு. சிஎம் ஃபங்க்ஷன்னா அங்கே mth டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். சி இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷனா அது எத்தனை தடவை வேணாலும் என்ன செய்யறாங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இஎக்ஸ் சி இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷன். சரி, அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா மூணாவது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ங்கிறது சி ஒமேகா ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சி ஒமேகா ஃபங்க்ஷன். அப்போ எம் ஃபங்க்ஷன்னா mth டெரிவேட்டிவ் வருது. சி இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷன்னா டிஃபரன்ஷியல் இன்ஃபினிட்லி. அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வரப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த இன்டர்வல்ல எந்த ஒரு பாயிண்ட்லையுமே அனைத்து ஆல் ஆர்டர்ஸ் டெரிவேட்டிவ்மே எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அப்போ எஃப் இஸ் சிங்கிள் வேல்யூட் possesses all order derivatives at each point on interval I. அப்போ possesses all order derivatives. அப்போ எத்தனை தடவை நம்ம எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் அனைத்து ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸும் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். உதாரணத்துக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/xன்னு எடுத்தோம்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 0ல் நம்ம எத்தனை தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எந்த ஆர்டர் வேணாலும் வரும். இப்போ அது எக்ஸ் பவர் -1 எழுதியிருப்போம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னு வரப்போ -1 எக்ஸ் பவர் -2, அப்போ -1/x² வரும். இது மாதிரி என்னங்க செய்ய போய்கிட்டே இருக்கலாம், எத்தனை ஆர்டர்னாலும் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த மாதிரி வர்றப்ப இது வந்து என்ன ஃபங்க்ஷன் சொல்கிறாங்கன்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். அதாவது possess all order derivatives at each point on I. அப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் வந்து நமக்கு அடிக்கடி நமக்கு தெரிஞ்ச கேள்வி வந்திருக்கா இல்லையா, நம்ம இதெல்லாம் சிலபஸில் இருக்குது. அப்போ ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, அடுத்து அந்த ஃபங்க்ஷனை பிரிச்சிருப்பாங்க. சிஎம் ஃபங்க்ஷன், சி இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷன், அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னதுன்னா இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை வந்து இந்த சி ஒமேகா ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா பவர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷனாக எழுத முடியுங்கிறாங்க. சி ஒமேகா ஃபங்க்ஷன் கேன் பி expressed as power series representation. Power series representation on in neighborhood of its points, of its every points. அப்போ இது வந்து முக்கியமான உண்மையான பாயிண்ட். முக்கியமாக எந்த ஃபங்க்ஷனை நம்ம அனாலிட்டிக் இது பவர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷனாக மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை வந்து பவர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷனாக நம்ம மாற்றலாம்னு சொல்லலாம். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு டிஃபைன் பண்ண பிறகு பாத் ஒன்று இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பாத் அதுக்கு அப்போ அனாலிட்டிக் டிஃபைன் பண்ணோம். அனாலிட்டிக் எடுத்து ரெகுலர் சிங்குலர்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ரெகுலர் சிங்குலர். ரெகுலர்னா என்ன அர்த்தம்னா r டாட் நாட் ஈக்குவல் டு 0. அதாவது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப பேராமீட்டரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப dr/du நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அது ரெகுலர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இதே இது சிங்குலர் பாயிண்ட்னா அந்த பாயிண்ட்ல r டாட் ஈக்குவல் டு 0 வரணும். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு u பார்க்குறப்ப 0 வரணும். இப்போ ரெகுலர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். r ஈக்குவல் டு a cos u a sin u bu சர்க்கிள் ஹெலிக்ஸோட ஈக்குவேஷன். r டாட் பார்த்தீங்கன்னா -a sin u a cos u b நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இது வந்து ரெகுலர் ஃபங்க்ஷன்.
இது என்னன்னு சொல்லலாம், ஆர்இசி ரெகுலர் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அப்போ ரெகுலர் சிங்குலர் முக்கியமானது. இந்த ரெகுலர் வந்து நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். எப்போ வந்து ரெகுலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த கருவில் வந்து ஆர் டாட் நாட் ஈக்குவல் டு 0 வரணும். ஆர் டாட்னு வரப்ப டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தி parameter யூன்னு சொல்லியிருப்போம். இது ரெகுலர் சிங்குலர் தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து தான் பாத்னு ஒன்று டிஃபைன் பண்ணுவாங்க. பாத் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனையும் இந்த ரெகுலரையும் சேர்த்து வச்சு சொல்லியிருப்பாங்க. a regular vector valued function is called as path. Vector valued function of class R is called as path ன்னு இருப்பாங்க. அப்போ பாத்னு வரப்ப அது ரெகுலராக இருக்கணும். ரெகுலர் வெக்டர் வேல்யூட் ஃபங்க்ஷன், வெக்டர் வேல்யூட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லியிருப்பாங்க. ரெகுலர் வெக்டர் வேல்யூட் ஃபங்க்ஷன், ரெகுலர் வெக்டர் வேல்யூட் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் பாத். அப்போ அது தெரிஞ்சுக்கணும். நம்ம ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் தெரிஞ்ச பிறகு பாத், ரெகுலர் வெக்டர் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாஸ் ஆர் இஸ் கால்ட் அஸ் பாத்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்லேயே ஈக்குவலண்ட் பாத் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நமக்கு 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூல क्वेश्चन வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈக்குவலண்ட் பாத்னு சொல்லுவாங்க. ஈக்குவலண்ட் பாத். அப்ப ஈக்குவலண்ட் பாத்னா அந்த வார்த்தையிலே அர்த்தம் வந்துச்சு. ரெண்டு பாத்தை வந்து இப்போ பாத்னா எப்படி டிஃபைன் பண்ணணும், ரெகுலர் வெக்டர் வேல்யூட் ஃபங்க்ஷன், அது ரெகுலர் ஃபங்க்ஷனாக இருந்திருக்கணும். ரெகுலர் வெக்டர் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாஸ் ஆர் இஸ் கால்ட் அஸ் பாத்னு பார்த்தோம். ரெண்டு பாத்தை ஈக்குவல்னு சொல்லணும். ஈக்குவல் ரெண்டுமே வந்து ஒரே தான் டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்றதுக்கு அதான் ஈக்குவல் பாத்துருப்பாங்க. அப்போ ரெண்டு பாத் எடுத்துக்கிறாங்க. R1 R2 path of class M defined in interval I1 and I2. R1 ஓட இன்டர்வல் I1, R2 ஓட இன்டர்வல் I2. இப்போ அது ரெண்டு ஈக்குவலன்ட் பாத்துன்னு சொல்லணும். நம்ம R1 R2 ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லணும்னா there exist strictly increasing function pi such that pi maps interval I1 to I2 such that R1 equal to R2 composition of pi. இந்த மாதிரி மாற்ற முடியும். R1 equal to அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஈக்குவலன்ட் பாத்துன்னு வரப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா R1 R2 சேம் கிளாஸ் எம்னு இருக்குது. அடுத்து அதோட இன்டர்வல் I1 I2 கொடுத்துட்டாங்கன்னா இதை வந்து ஈக்குவல்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் பை இருக்குது. அது இன்டர்வல் I1 I2 மேப் பண்ணுது. இதை எப்போ நம்ம ஈக்குவல்னு சொல்ல முடியும்னா R1 equal to R2 காம்போசிஷன் பை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆவச்சுக்கிட்டிங்கன்னா ஈக்குவலன்ட் பார்த்து கிடச்சிடும். இதை யூஸ் பண்ணி கணக்காக கேட்டாங்கன்னா இப்போ இதை யூஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் கேட்கலாம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இந்த சேஞ்ச் ஆஃப் பேராமீட்டர்னு சொல்லுவோம். சேஞ்ச் ஆஃப் பேராமீட்டர், ஒரு பேராமீட்டர் வந்து இன்னொரு பேராமீட்டராக சேஞ்ச் பண்ணுறது, அதே அந்த ஈக்குவலன்ட் பாத்தில் வரக்கூடிய அந்த கான்செப்ட் சேஞ்ச் ஆஃப் பேராமீட்டர்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து சில சம்ஸ் நம்ம 2 சம் வந்து நம்ம கொடுத்துருப்போம். நம்ம மெட்டீரியல் ஓட்டி அப்படியே மெட்டீரியல் கேட்ட வரிசையாக பார்த்து வந்துருக்கோம். நம்ம மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சம் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஈக்குவலன்ட் பாத், இந்த சர்க்கிள் ஹெலிக்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. சர்க்கிள் ஹெலிக்ஸோட ஈக்குவேஷன் R1 of u equal to a cos u, a sin u, bu in the interval I1 equal to 0, open interval 0, pi நினைக்கிறேன் 0, pi, closed interval 0, அங்கிட்டு ஓப்பன் இன்டர்வல் பைல டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு பாத். இதுக்கு இப்போ ஈக்குவலன்ட் பாத் R2ன்னு ஒன்று கொடுத்துருப்போம். அது நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். எப்படி எடுத்துருப்பாங்க, அந்த காஸ் 2 தீட்டா ஃபார்முலா நமக்கு தெரியும். காஸ் 2u equal to 1 minus tan square u by 1 plus tan square u. நம்ம tan தீட்டா இதில் சொல்கிறப்ப இந்த அதே மாதிரி sin 2uன்னு வர்றப்ப 2 tan u by 1 plus tan square u. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இங்கே காஸ் யூன்னு இருக்கு, அதனால இதை 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப இங்கே என்ன வந்துருங்க u by 2 u by 2
2ஆல் போகிறப்ப u/2 u/2. அப்போ இதை சேஞ்ச் ஆஃப் பேராமீட்டர் எப்படி எடுப்பாங்கன்னா v ஈக்குவல் டு tan u/2 v ஈக்குவல் டு tan u/2ன்னு போடலாம். அப்போ இதில் வந்து u வேணும்னா என்ன கிடச்சிடும், அது சிம்ப்ளைஸ் u ஈக்குவல் டு இந்த 2 இங்கிட்டு வரும் 2 tan இங்கிட்டு வரப்ப 2 tan இன்வர்ஸ் ஆஃப் v. அப்போ இந்த இடத்துல bu பதிலாக என்ன போட்டுடலாம், bu ஈக்குவல் டு b இன்ட்டு 2 tan இன்வர்ஸ் ஆஃப் v. அதே மாதிரி நமக்கு இன்டர்வல் அங்கே வந்து uன்னு வர்றப்ப 0 பை, vன்னு வர்றப்ப v ஈக்குவல் டு tan u/2. அப்போ 0 போடுறப்ப 0 தான் வரும், tan 0. அடுத்து tan பை 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 2ன்னு வரும், tan பை பை 2 வந்து இன்ஃபினிட்டி. அப்போ இதை r2 ஆஃப் v எப்படி எழுதிடலாம், r2 ஆஃப் v ஈக்குவல் டு a இன்ட்டு காஸ் யூக்கு பதிலாக 1 மைனஸ் tan ஸ்கொயர் u/2 பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் u/2. அடுத்து sin யூக்கு பதிலாக 2 tan u/2 பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் u/2. b யூக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், b 2 tan இன்வர்ஸ் ஆஃப் v. இப்போ v ஈக்குவல் டு tan u/2 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா r2 ஆஃப் v ஈக்குவல் டு a 1 மைனஸ் v ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் v ஸ்கொயர் கமா a 2v பை 1 ப்ளஸ் v ஸ்கொயர் கமா b 2 tan இன்வர்ஸ் ஆஃப் vன்னு வந்துடும். அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலன்ட் பார்த்துன்னு சொல்லுவாங்க. r1 இந்த இருக்கு நமக்கு r1, இந்த r1 r2வும் ஈக்குவலன்ட் பாத். இங்கே இன்டர்வல் என்னன்னு கேட்டாங்கன்னா 0, இன்ஃபினிட்டி, க்ளோஸ்டு இன்டர்வல் 0, ஓப்பன் இன்டர்வல் இன்ஃபினிட்டி. அப்போ இந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரியும் நமக்கு. இது நம்ம ஃபஸ்ட் சம்மாக கொடுத்துருப்போம் சேஞ்ச் ஆஃப் பேராமீட்டரில். இது ஒரு ஈஸியான சம் தான், ரொம்ப கஷ்டம் இல்லை. அப்போ இந்த மாதிரி நம்ம பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணி ஈக்குவலன்ட் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு சம் வந்து நீங்களே போட்டலாம்னு நினைக்கிறேன். அடுத்து செகண்ட் சம் ஒன்று கொடுத்துருப்போம். ஈக்குவலன்ட் பார்த்துக்கு ஈக்குவலன்ட் பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு சம்மும் கொடுத்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அது என்ன கொடுத்துருப்பாங்க, r1 ஆஃப் u ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் u sin 2u sin u 2 sin u. இந்த இன்டர்வல் i1 ஈக்குவல் டு ஓப்பன் இன்டர்வல் 0, பை பை 2 கொடுத்துட்டு r2 ஆஃப் v கேட்டிருப்பாங்க. அப்போ இதில் இந்த cos ஸ்கொயர் u எப்படி r2 ஆஃப் vன்னு வர்றப்ப இந்த cos ஸ்கொயர் u எப்படி எழுதியிருக்கோம்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர் u. அடுத்து இந்த 2 sin 2க்கு வந்து 2 sin u cos u 2 sin u. அப்போ இந்த இடத்துல இப்போ v ஈக்குவல் டு எப்படி எடுத்துடலாம்னா sin uன்னு எடுத்துடலாம், v ஈக்குவல் டு sin u. அப்போ v ஈக்குவல் டு sin uன்னு எடுத்துட்டோம்னா r2 ஆஃப் v ஈக்குவல் டு 2 1 மைனஸ் v ஸ்கொயர் 2v cos u எப்படி எழுதிடலாம், cos u ஈக்குவல் டு 1 மைனஸ் sin ஸ்கொயர் u இன்ட்டு ரூட். 1 மைனஸ் sin ஸ்கொயர் uனா cos ஸ்கொயர் u, ரூட் எடுக்கிறப்ப cos u வந்துடும். அப்போ இது எப்படி எழுதுறாங்கன்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் v ஸ்கொயர் 2v. இதான் வந்து r2 ஆஃப் v. ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கிடைச்சிடும். அப்புறம் நமக்கு i1 i2 வேணும்னா யூக்கு வந்து 0, பை பை 2. அப்போ vன்னு வர்றப்ப இந்த sin 0ன்னு போட்டிங்கன்னா 0, sin பை பை 2 1. அப்போ இதுக்கான இன்டர்வல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் 0, 1 இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது வந்து ஈக்குவலன்ட் பார்த்துக்கு இந்த ரெண்டு சம் கொடுத்துருப்பாங்க நமக்கு புக்ஸில் பார்க்குறப்ப. சோமசுந்தர் சார் புக்கில் கொடுத்துருப்பாரு, முட்டர் சார் புக்லேயும் கொடுத்துருப்பாரு. அதனால் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்போ ஈக்குவலன்ட் பாத் அது கொடுத்து இந்த ரெண்டு சம் நம்ம கொடுத்துருப்போம், அதை ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோம். அதுக்கடுத்தது நம்ம முக்கியமான டாபிக் ஒன்று சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தது பேசிக்காக ஸ்பேஸ் கர்வை எப்படி டிஃபைன் பண்ணலாம், அதை எப்படி பிரிக்கலாம். அதுக்கடுத்து அதிலிருந்து நமக்கு ரெகுலர் சிங்குலர், அதுக்கடுத்து அதில் ரெகுலர் சிங்குலர் பார்த்த பிறகு பாத்துலேருந்து ஈக்குவலன்ட் பாத்துலேருந்து ரெண்டு சம் பார்த்தோம். இதுக்கடுத்து நமக்கு மெயினான ஒரு டாபிக் சொல்லியிருப்பாங்க ஆர்க் லென்த்.
ஒரு கருவில் ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறது, ஒரு ஆர்க்குக்கு லென்த்து கண்டுபிடிக்கிறது தான் ஆர்க் லென்த்தில் பார்ப்போம். இதில் இப்போ அடிக்கடியில் சம் கேட்குறாங்க. இப்போ 2019 கூட ஆர்க் லென்த்லேருந்து ஒரு சம் கேட்டிருந்தாங்க. 2019 இப்போ ரீசெண்டாக நடந்த பிசிடிஆர்பியில் ஒரு சம் கேட்டிருந்தாங்க. அப்போ ஆர்க் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கர்வ் கொடுத்துறாங்க, a curve C of class m greater than or equal to 1. அப்போ அந்த ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோடைய கிளாஸ் வந்து 1 இல்லை 1க்கு மேலே இருக்கணுங்கிறாங்க. அப்போ C0 ஃபங்க்ஷன் வந்துருக்கலாம், C1 C2 C3 ஃபங்க்ஷன் எது வேணாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு எதுக்கு சொல்கிறோம்னா இந்த கண்டிஷன் நம்ம எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது மட்டும் இதில் தெரிஞ்சுக்கணும். முதல் ஆர்க் லென்த்னு வர்றப்போ அதோடைய கர்வோடைய கிளாஸ் வந்து கிரேட்டர் than or equal to 1 இருக்கும். அடுத்து நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா we want to find the arc length, between the interval a to b, between a to b ன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்ன சொல்லுவோம்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கர்வ் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கர்வ் எடுத்துக்கிட்டோம்னா இதில் நம்ம ஏதாவது ஒரு இன்டர்வல் a to b, இந்த a to bங்கிற இன்டர்வலில் இருக்க இந்த கர்வோட லென்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடையில இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடப்பட்ட பகுதி இந்த தான் ஆர்க்கும்போம். இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஆர்க். இந்த ஆர்க்கோட லென்த்து தான் நம்ம இப்போ என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்க்கோட லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை u0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து இந்த ஆர்க்கை வந்து நிறையா பாயிண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இதிலிருந்து பக்கத்தில் அட்ஜசன்ட் பாயிண்ட்ஸாக அடுத்தடுத்து சக்ஸசிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தடுத்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து u1 u2 u3 u4 இப்படியே வந்து un-1 இங்கே வரப்போ un. இதை தான் ஆர்க் லென்த் பிட்வீன் a0 to a to b. இதில் ஃபஸ்ட்டு என்ன டிஃபைன், இதில் எதுக்கு நம்ம சொல்ல வரோம்னா இதில் முக்கியமான பாயிண்ட் எல்லாம் இதில் இருந்து என்ன இதெல்லாம் முக்கியமாக அதை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து எம் கேட்டதாக ஒன்றா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி பிரிச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்ஸ் இதைத்தான் டெல்டான்னு வைக்கிறாங்க. டெல்டா ஈக்குவல் டு சப்டிவிஷன் ஆஃப் இன்டர்வல் a to b. இதைத்தான் டெல்டா ஈக்குவல் டு, அப்போ a ஈக்குவல் டு u0ல ஆரம்பிச்சு u0 வந்து u1ஓட சின்னதாக இருக்கும், u1 வந்து u2ஓட சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி எது வரைக்கும் போயிருப்பாங்க, u1 ஈக்குவல் டு b. இந்த செட்டை தான் இந்த சப்டிவிஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெல்டான்னு சொல்லுவோம். இந்த சப்டிவிஷனை என்னன்னு சொல்லுவோம்னா டெல்டா. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த ரெண்டு சக்ஸசிவ் பாயிண்ட்ஸை ஃபுல்லாக ஒரு கோடுனால ஃபுல்லாக ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. இதை ஃபுல்லாக ஒரு கோடு ஸ்ட்ரெயிட் லைன்னால ஜாயின் பண்ணிட்டே வாங்க. இது எப்படி ஸ்ட்ரெயிட் லைன்னால ஜாயின் பண்ணிகிட்டே வரும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனால் என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா ஜாயின் பண்ண சொல்கிறாங்க உள்ள. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இதை தான் வந்து அப்போ இது ஃபுல்லாக என்னவா கிடைக்கும், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயின் பண்ணி கடைசியில் வரப்போ இது ஒரு பாலிகானாக கிடைக்கும். அதைத்தான் வந்து எல் ஆஃப் லேம்டான்னு வச்சுருப்பாங்க. எல் ஆஃப் லேம்டாங்கிறது சம்மேஷன் ஆஃப் I ஈக்குவல் டு 1 to n மாலஸ் ஆஃப் r ஆஃப் ui மைனஸ் r ஆஃப் ui மைனஸ் 1 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ இதுதான் வந்து இது யூஐனா இதை விட ஒரு பாயிண்ட் கம்மியானது ui மைனஸ் 1. அப்போ இதுலேருந்து இதை கழிக்கணும், அடுத்து இதுலேருந்து இதை கழிக்கணும், இதுலேருந்து இதை கழிக்கணும். அப்போ என்ன டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த 2 பாயிண்ட் ஒரு டிஸ்டன்ஸ், இந்த 2 பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட். அப்போ எல்லாத்தையுமே கூட்டுனா கிடைக்கிறது தான் எல் ஆஃப் டெல்டான்னு வச்சுருப்பாங்க. இது எதுக்கு சொல்ல வரோம்னா ஆர்க் லென்த்தில் என்னன்னு சொல்ல வராங்கன்னா ஆர்க் லென்த் ஈக்குவல் டு த least upper bound of L delta, L of delta ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆர்க் லென்த்தில் ஃபஸ்ட்டு டெஃபினிஷனில் இதை தான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்க் லென்த்னா இந்த மாதிரிலாம் படம் கொடுத்து இதில் டெல்டானா என்ன, இந்த சப்டிவிஷன். அடுத்து எல் ஆஃப் டெல்டானா என்னதுன்னா எல் ஆஃப் டெல்டாங்கிறது இந்த இந்த ரெண்டு நம்ம கோடு போட்டு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, இது எப்படி நம்ம மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சொல்லியிருக்கோம். இது sum of the length of the sides of the polygon inscribed between the two successive points of the arc அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
அப்போ இந்த இதை சொல்லியிருப்பாங்க எல்லா பெல்ட்டானு. அடுத்து ஆர்க் லென்த்துங்கிறது ஒரு லீஸ்ட் அப்பர் பவுண்டு தான் ஆர்க் லென்த் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிப்பாங்க. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப டீப்பாக தெரியாட்டி விட இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம என்ன செய்யணுங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நமக்கு ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்து ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க, தேரம். அந்த தேரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஆர்க் லென்த் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நம்ம எப்படி பெராமீட்டர் யூன்னு பார்த்தோம், அதுக்கடுத்து இப்போ ஆர்க் லென்த்தையுமே பெராமீட்டரை வச்சு எந்த கருவை டிஃபைன் பண்ணலாம். அதனால் ஆர்க் லென்த் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆர்க் லென்த் வரப்போ அடுத்து ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க ஆர்க் லென்த்துக்கு. ஆர்க் லென்த் எஸ்ன்னு டிஃபைன் பண்ணுவோம். ஆர்க் லென்த் எப்பயுமே எஸ்ன்னு சொல்லுவோம் ஆர்க் லென்த். அப்போ ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ் ஈக்குவல் டு ஏ டு யூ மாடலஸ் ஆஃப் ஆர் டாட் ஆஃப் யூ இன்ட்டு டியூன்னு பண்ணுங்க ஃபார்முலா. நம்ம ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ கொடுத்துருக்க கருவை என்ன செய்யணுங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணி மாடலஸ். அப்போ மாடலஸ் ஆஃப்னா ஏ டு யூ ரூட் ஆஃப் ஆர் டாட் ஸ்கொயர் இன்ட்டு டியூ. இதை கார்டீசியன் எழுதணும்னா எப்படி எழுதலாம், கார்டீசியன் ஃபார்மில் எழுதுகிறப்ப ஏ டு யூ ரூட் ஆஃப் எக்ஸ் டாட் ஸ்கொயர் ஒய் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் z டாட் ஸ்கொயர், சாரி ஆமாம், இஸ் ஈக்குவல் டு ஆர் டாட் ஆஃப் யூ இன்ட்டு டியூ. இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இது நம்ம முக்கியமானது. ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இதுதான். இதுதான் ஃபார்முலா. எல்லாமே இதோடைய சேம் ஃபார்ம் தான். இது வெக்டர் ஃபார்ம், இது கார்டீசியன் ஃபார்ம். வெக்டர் ஃபார்ம், இது கார்டீசியன் ஃபார்ம். இப்போ இதிலிருந்து இது இன்னொரு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் இந்த இதை. அப்போ எஸ் டாட் பார்த்தா என்ன வரும், இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இந்த இன்டகிரேஷனையும் டிஃபரன்சியேஷனையும் விட்டுருலாம். அப்போ எஸ் டாட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் டாட் ஸ்கொயர் ஒய் டாட் ஸ்கொயர் z டாட் ஸ்கொயர்னு வரும். அப்போ எஸ் டாட் ஈக்குவல் டு இதே. அப்போ எஸ் டாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். இது எதுக்கு சொல்ல வரும், ஆனால் இதுல இருந்து இப்போ இது டிஃபரன்சியல்ஸ். இது எப்படி எழுதலாங்க, அப்போ டிஎஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஎக்ஸ் ஸ்கொயர் டிஒய் ஸ்கொயர் dz ஸ்கொயர். அப்போ இந்த ds ஸ்கொயர் வேல்யூ வேணும்னா dx ஸ்கொயர் ப்ளஸ் dy ஸ்கொயர் ப்ளஸ் dz ஸ்கொயர்னு சொல்ல வருவாங்க. அப்போ இதுதான் ஆர்க் லென்த்தோடைய ஃபார்முலா. எஸ்ன்னு தான் ஆர்க் லென்த்னு அர்த்தம். அப்போ ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம இப்போ அதுக்கடுத்து எஸ் டாட் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா வி டேக் எஸ்எஸ் நியூ பெராமீட்டர். எப்படி நம்ம யூவை வந்து பெராமீட்டர் எடுத்தோங்க, அதுவே எஸ்ஸவே பெராமீட்டராக எடுக்கலாம் நம்ம. அது இல்லாமல் இன்னொரு இதில் ஒரு தேரம்னு சொல்லியிருப்பாங்க. த ஆர்க் லென்த் இஸ் invariant under parametric transformation. invariant under parametric transformation அப்ப என்னங்க அர்த்தம், நம்ம ஈக்குவலன்ட் பாத் பார்த்தோம். r1 of u கண்டுபிடிச்சோம், a cos u a sin u bu. r2 of u கண்டுபிடிச்சோம். r2 of u வரப்ப a 1 minus v square by 1 plus v square a 2v by 1 plus v square to b 2 tan inverse of v கண்டுபிடிச்சோம். இது ரெண்டுக்குமே ஆர்க் லென்த் கண்டுபிடிச்சா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் போட்டு கண்டுபிடிச்சாலும் ஆர்க் லென்த் சேமா தான் வரும், மாறாது. அதனால தான் இன்வேரியன்ட் அண்டர் பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. ஆர்க் லென்த் வந்து ஈக்குவேஷனுக்கு நம்ம அதோட ஈக்குவலன்ட் பார்த்து கண்டுபிடிச்சா எது கண்டுபிடிச்சாலும் ஆர்க் லென்த் வந்து எப்போ சேமா தான் இருக்கும். அதுதான் வந்து ஆர்க் லென்த் இஸ் இன்வேரியன்ட் அண்டர் பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது ஒரு முக்கியமான தேரம். அப்படி பார்க்குறப்ப ஆர்க் லென்த்தில் நமக்கு நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். அந்த வகையில் ஆர்க் லென்த்தில் கேட்ட கொஸ்டின் பார்க்குறப்ப நமக்கு 2017 கேட்டிருக்காங்க, 2019 கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்ட கொஸ்டின்னா இந்த ஆர்க் லென்த் ஆஃப் த சர்க்கிள் ஹெலிக்ஸ் கேட்டினா த ரொட்டேஷன் ஆஃப் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள் ஹெலிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள் ஹெலிக்ஸ். அப்போ இந்த ஆர்க் லென்த்தில் ஒரு 4 சம் இருக்குது, முக்கியமான சம்மா. அந்த 4 சம் ஒரு 2 சம் பார்த்துட்டு ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எப்படி வந்தாலும் போட்டுக்கலாம்.
நானும் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன், நீங்களும் நிறையா சம்மை போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆர்க் லென்த்தை பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு சம், the arc length of one complete tan of the circular helix, one complete tan of the circular helix அப்படின்னு கேட்டிருக்காங்க 2-3 தடவை டிஆர்பியில் 4-5 தடவை கேட்டிருக்காங்க. ஆல்டர்னேட் டிஆர்பி அதெல்லாம் சேர்க்குறப்ப நிறையா தடவை கேட்டிருக்காங்க ஒன் கம்ப்ளீட் டேன். அப்போ நமக்கு சர்க்கிள் ஒன் கம்ப்ளீட் டேன் வந்துட்டாலே நம்ம வச்சுக்கலாம். நிறைய வருவாங்க 2/c ஈக்குவல் டு 2πc இல்லாட்டி 2π ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இதெல்லாம் நமக்கு மைண்டில் வச்சுருக்கணும், போட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. 2πc 2π ரூட் ஆஃப் இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின், அதனால் சொன்னேன். ஆனால் நமக்கு எப்படி போடுறதுனா சர்க்குலர் ஹெலிக்ஸ் நமக்கு தெரியும். சர்க்குலர் ஹெலிக்ஸோட ஈக்குவேஷன் r ஈக்குவல் டு a cos u a sin u bu. அப்போ r டாட் கண்டுபிடிக்கணும். r டாட்னா மைனஸ் a sin u a cos u bன்னு வரும். அடுத்து மாலஸ் ஆஃப் r டாட் வரும். ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு தெரியணும். அப்போ r டாட் வேணும்னா மாலஸ் ஆஃப் r டாட் ஈக்குவல் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் sin ஸ்கொயர் u ப்ளஸ் a ஸ்கொயர் cos ஸ்கொயர் u ப்ளஸ் b ஸ்கொயர். இதில் இந்த sin ஸ்கொயர் u cos ஸ்கொயர் u போல ஒன்றுன்னு போட்டுருவாங்க. a ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டோம்னா sin ஸ்கொயர் u ப்ளஸ் cos ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்றுன்னு போட்டலாம். a ஸ்கொயர் காமனாக எடுத்ததுனால அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு வந்துடும். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ ஆர்க் லென்த் s ஈக்குவல் டு நமக்கு 0 to 2πன்னு கொடுத்துருந்தாங்க. 0 to முதல் 0 to u பார்க்கலாம். 0 to uன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு வரும்? ஸோ பொதுவாக ஏதோ ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கிறோம். அப்போ ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு du கான்ஸ்டன்ட். இதை வெளியே எடுத்துடலாம். ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரை. அப்போ du விட்டு இன்டகிரேட் பண்ணால் u போட்டால் uன்னு வரும். அப்போ u s ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரை தான் சின்னு வச்சுக்கிறோம். ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் சின்னு வச்சுக்கிட்டோம்னா s ஈக்குவல் டு cu. இப்போ இதே இது அவங்க ஒன் கம்ப்ளீட் டேன் கேட்டிருக்கனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா சர்க்குலர் ஹெலிக்ஸோட ஒன் கம்ப்ளீட் டேன் பார்க்குறப்ப 0 to 2π வரைக்கும் இருக்கும் ஒன் கம்ப்ளீட் டேன். அப்போ ஒன் கம்ப்ளீட் டேன் வரப்ப s ஈக்குவல் டு 0 to 2π ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு duன்னு வரும். அப்போ s ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் u இன்ட்டு 2π 0ன்னு வரும். அப்போ 2π இன்ட்டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அதுதான் ஒன் கம்ப்ளீட் டேன். இப்போ இந்த ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் சின்னு வச்சுக்கிட்டோம்னா 2πcன்னு வரும். இப்போ எஸ்ஸை வந்து இப்போ எப்படி பேராமீட்டராக வச்சு எழுதலாம்? இப்போ இந்த s ஈக்குவல் டு சின்னு இருக்கு. அப்போ இதிலிருந்து u ஈக்குவல் டு s பை சி. அப்படியே என்ன அர்த்தம்? s பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ இந்த ஈக்குவேஷனில் போய் யூக்கு போல் அதை போட்டோம்னா r ஈக்குவல் டு a cos s பை சி a sin s பை சி b s பை சி. இப்போ பாருங்கள் ஆர்க் லென்த்து வந்து பெராமீட்டராக இந்த ஈக்குவேஷனாக மாற்றிட்டோம். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்க் லென்த்தையும் நம்ம ஒரு பெராமீட்டராக வச்சு மாற்ற முடியும். அப்போ யூங்கிற பெராமீட்டரை இந்த ஆர்க் லென்த்தோட பெராமீட்டராக எஸ் பை எஸ்ன்னு மாற்றிட்டோம். அதே ஈக்குவேஷனை. இது ரெண்டுமே எதைத்தான் டினோட் பண்ணுதுங்க? சர்க்குலர் ஹெலிக்ஸை தான் டினோட் பண்ணுது. அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒன் கம்ப்ளீட் டேன்னா 2πc சர்க்குலர் ஹெலிக்ஸுக்கு தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். அப்போ இது வந்து இது இந்த பாயிண்ட் எதுக்கு சொன்னோம்னா பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது ஒரு பெராமீட்டரை ஆர்க் லென்த்தாகவும் நம்ம எழுத முடியும். ஆர்க் லென்த்லையுமே நம்ம கருவை எழுத முடியும்னு சொல்கிறதுக்காண்டி சொல்லியிருப்போம். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்ம டாட்டு டேஸ்ன்னு சொல்லி இங்கே 2 கொண்டு வருவோம். டாட்னா நம்ம பெராமீட்டர் ஜென்ரல் பெராமீட்டர் யூ வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணால் டாட் போடுவோம். பெராமீட்டர் எஸ்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணால் டேஸ் போடுவோம். இனிமேல் நம்ம சம்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப பின்னாடி போவோம். பார்க்குறப்ப நம்ம இந்த dr பை du இதை ஆர் டாட்னு போட்டிருப்போம். dr பை ds அப்படின்னு வரப்ப ஆர் டேஸ்ன்னு போட்டிருப்போம். அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு யூனா அது ஆர் டாட், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்க் லென்த் எஸ்னா அதை ஆர் டேஸ்ன்னு போடுவோம். இதை தான் இந்த டி ஸ்கொயர் ஆர் பை
du ஸ்கொயர்னு வரப்போ ஆர் டபுள் டாட் போட்டிருப்பாங்க. அதுமாதிரி இங்கே டிஆர் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் ஆர் பை டிஎஸ் ஸ்கொயர்னு வரப்போ ஆர் டபுள் டேஷ். அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா differentiation with respect to general parameter u-னா டாட் யூஸ் பண்ணுவோம். இந்த differentiation with respect to arc length s-னா டேஷ் யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம பின்னாடி பார்ப்போம், டாட் ப்ராடக்ட் டாட்டு டேஷ்னு சொல்லி, அப்போ குழப்பிடக்கூடாது நம்ம. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 2019 டிஆர்பி 2019 கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, the arc length find the arc length of the curve, find the arc length of the curve given as intersection of two surfaces x square by a square minus y square by b square equal to 1, x equal to a cos h z by a. அப்போ கர்வ் வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்ஃபேசஸாக கொடுத்துட்டு இந்த இதுக்கு ஃபைண்ட் த ஆர்க் கேட்டிருந்தாங்க இப்போ 2019. அப்போ இந்த மாதிரி வர்றப்ப நமக்கு இன்டர்செக்ஷனுக்கு வர்றப்ப நமக்கு அதோடைய பெராமெட்ரிக் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு சம்மு வந்து நமக்கு முக்கியமான சம்மு மூணு புக்லேயுமே இருக்குது. இன்டர்சால் புக்கில் பார்த்தாலும் இருக்குது, வில்மோர் புக்கில் பார்த்தாலும் இருக்கும், சோமசன்ஸ்ரா புக்கில் பார்த்தாலும் இருக்கும். இது எதில் போட்டிருப்பாங்கன்னா இதோடைய பெராமெட்ரிக் ஃபார்ம் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஹெச்யூன்னு எடுத்திருப்பாங்க, ஒய் ஈக்குவல் டு பி சைன் ஹெச்யூ, ஜெட் ஈக்குவல் டு சியூ, ஏயு, ஜெட் ஈக்குவல் டு ஏயு. இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த பெராமெட்ரிக் ஃபார்ம் தெரிஞ்சால் தான் ஈஸியாக போட முடியும் இந்த இதுக்கு. அப்போ இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்ஃபேஸோடைய பெராமெட்ரிக் ஃபார்ம் வந்து ஆர் ஈக்குவல் டு ஏ காஸ் ஹெச்யூ, பி சைன் ஹெச்யூ, ஜெட் ஈக்குவல் டு ஏயு. இதிலிருந்து ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இன்டகிரேஷன் மாடலஸ் ஆஃப் ஆர் டாட் வேணும். அப்போ ஆர் ஈக்குவல் டு ஏ காஸ் ஹெச்யூ, பி சைன் ஹெச்யூ, ஏயு. அப்போ ஆர் டாட் ஈக்குவல் டு டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஹைபர்போலிக் ஃபங்க்ஷனில் மைனஸ் வராது. அப்போ என்ன வரும், ஏ சைன் ஹெச்யூ, பி காஸ் ஹெச்யூ. ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன் வந்துட்டால் மைனஸ் வராது. இன்ட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப என்ன வரும், ஏன்னு வரும். அடுத்து மாடலஸ் ஆஃப் ஆர் டாட் பார்த்தீங்கன்னா என்ன வரும், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் சைன் ஹச் ஸ்கொயர் யூ plus b square cos h square u plus a square. இப்போ இந்த a square காமனாக எடுத்தீங்கன்னா a square sin h square u plus 1 plus b square cos h square u வரும், whole power 1/2. இப்போ இந்த ஹைபர்போலிக் ஃபங்க்ஷனில் 1 plus sin square தீட்டான்னு வந்தால் cos square தீட்டா. நம்ம சாதாரண இதில் பார்க்குறப்போ 1 மைனஸ் சைன் வந்து சைன் ஸ்கொயர்னு வரப்போ காஸ் ஸ்கொயர்னு போட்டிருப்போம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு வரப்போ சைன் ஸ்கொயர்னு போட்டிருப்போம். ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன் வரப்போ 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்னு வரப்போ 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர்னு வரும், 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர்னு வரும். அப்போ இந்த 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயருக்குள்ள என்ன போட்டுக்கலாம்னா நீங்கள் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் யூ ப்ளஸ் இங்கே பி ஸ்கொயர் காஸ் ஹச் ஸ்கொயர் யூ ஹோல் பவர் 1/2. அப்போ இந்த காஸ் ஹச் ஸ்கொயரை பொதுவாக எடுத்துருங்க. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா அப்போ ரூட் இருக்குது. அப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இந்த ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் பண்ணிட்டோம்னா காஸ் ஹச்யூன்னு வந்து. அப்போ மாடலஸ் ஆஃப் ஆர் டாட் வந்து நமக்கு காஸ் ஹச்யூன்னு வந்துடுது. இப்போ எஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ எஸ் ஈக்குவல் டு ஏ டு யூ மாடலஸ் ஆஃப் ஆர் டாட் ஆஃப் இன்ட்டு டியூன்னு வரும். அப்போ எஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம்னா ஏ டு யூ சைன் காஸ் ஹச்யூன்னு வரும், காஸ் ஹச்யூ டியூ. இன்டகிரேட் பண்ணுறப்ப சைன் ஹெச்னு வரும், இன்டகிரேட் பண்ணுறப்ப சைன் ஹச்யூ, காஸ் ஹெச் இன்டகிரேட் பண்ணுறப்ப சைன் ஹெச்யூன்னு வரும். அப்போ இந்த சைன் ஹெச்யூன்னு இங்கே பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு பி சைன் ஹெச்யூன்னு எடுத்துருக்கோம். ஒய் ஈக்குவல் டு
b sin h u. அப்போ அந்த b எங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா y by b equal to sin h u. அப்போ அதனால தான் sin h u பதிலாக போய் y by b போட்டிருப்பாங்க. அப்போ s equal to root of a square plus b square y by b. இதான் நமக்கு ஆன்சராக கொடுத்துருந்தாங்க 2019 ஆன்சராக தான். ரொம்ப சின்ன சம் தான், வேகமாக போட்டுடலாம். நான் சும்மா நடத்துறதுக்காக நம்ம கொஞ்சம் மெல்ல போயிருந்தோம். நீங்கள் வேகமாக போட்டிருப்பீங்க, நேரம் நீங்கள் போட்டிருப்பீங்க. இது வந்து 2019 கேட்ட கொஸ்டின். அடுத்து 2014 இதில் கேட்டிருந்தாங்க. முதல் 2007 நினைக்கிறேன். இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்னொரு சம் எப்படி கேட்டிருந்தாங்க, நான் 2007 நினைக்கிறேன், 2007 டிஆர்பி நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஆர்க் லென்த் ஆஃப் இது பெராமெட்ரிக் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. x equal to 3 cos h 2t, y equal to 3 sin h 2t, z equal to 60 from t equal to 0 to t equal to pi அப்படி கொடுத்துருந்தாங்க. இதுவும் நமக்கு டிஆர்பியில் பழைய டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். 2017 நினைக்கிறேன், 2007 நினைக்கிறேன், சாரி. அப்போ இது வந்து வரப்போ அப்போ நம்ம ஆர் ஆஃப் யூ ஆர் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு 3 cos h 2t 3 sin h 2t 60. அப்போ ஆர் டாட் பார்த்துருங்க. ஆர் டாட் பார்க்குறப்ப 3 cos hனா sin h வரும், 2tன்னு இருக்குது, அப்போ 2 வரும். அதாவது cos h 2t டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப sin h 2t, இந்த 2t டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 2ன்னு வரும். 2 × 3 6 வந்துடும். 3 sin h 2t. அதே மாதிரி இங்கே sin h tனா cos h ttன்னு வரும், 2tனா 2 வரும். அப்போ 2 × 3 3 6 cos h 2t, இங்கே 6ன்னு வரும். அடுத்து மாலஸ் ஆஃப் ஆர் டாட் பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் sin ஸ்கொயர் h 2t ப்ளஸ் 6 ஸ்கொயர் cos h ஸ்கொயர் 2t ப்ளஸ் 6 ஸ்கொயர் வரும், ப்ளஸ் 6 ஸ்கொயர் வரும். இப்போ ஹோல் பவர் 1/2 வந்துடும். ஹோல் பவர் 1/2. அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 6 ஸ்கொயரை காமன் வச்சுட்டா கூட அப்போ sin ஸ்கொயர் h ஸ்கொயர் t sin ஸ்கொயர் h 2t ப்ளஸ் cos h ஸ்கொயர் 2t ப்ளஸ் 1 வந்துருக்கும் 1/2. அப்போ இந்த ரூட்டுக்கு இந்த 6 ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் கூட 6ன்னு வந்துடும். இப்போ இந்த sin h ஸ்கொயர் 2t இந்த ஒன்றையும் சேர்த்து அப்பாவே பார்த்தோம். 1 + sin h ஸ்கொயர் tனா எப்படி எழுதலாம், cos h ஸ்கொயர் tன்னு எழுதலாம்னு சொன்னோம். அப்போ அதை பார்த்ததான் 1 + sin h ஸ்கொயர் t = cos h ஸ்கொயர் t. இந்த ஃபார்முலா அப்படியே இப்படி எழுதலாம்னா 6 × cos h ஸ்கொயர் 2t ப்ளஸ் cos h ஸ்கொயர் 2t ஹோல் பவர் 1/2. அப்போ 6 × 2 cos h ஸ்கொயர் 2tன்னு வரும் 1/2. ரூட் எடுக்கிறப்ப அப்போ 6√2 இதுக்கு என்ன சார் வரும், cos h ஸ்கொயர் 2t வரப்போ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், cos h 2tன்னு வரும். இது மாலஸ் ஆஃப் ஆர் டாட். இப்போ நமக்கு தேவை எஸ் ஆர்க் லென்த் தேவை. அப்போ எஸ் ஈக்குவல் டு எதுலேருந்து 0 to π 0 to π 6√2 cos h 2t × dt. அப்போ 6√2 cos h 2t இன்டகிரேட் பண்ணிங்கன்னா sin h 2t/2ன்னு வரும் 0 to π. அப்போ பை மட்டும் போட்டால் போதும், 0 போகிறப்ப 0 ஆயிரும். அப்போ இந்த 6√2/2 × sin h 2π இதான் ஆன்சர். நம்ம 6√2/2 இது 2 கூட நீங்கள் கேன்சல் பண்ணி போட்டாலும் போடலாம். √2 × √2ன்னு போட்டு 6/√2, இந்த 2 கூட √2/√2ன்னு போடலாம். அப்போ 6/√2ன்னு கூட எழுதலாம், 6/√2 sin h 2π. ஆனால் நமக்கு இதுதான் ஆன்சராக கொடுத்துருந்தாங்க டிஆர்பியில், இதான் ஆன்சராக கொடுத்துருந்தாங்க நமக்கு. இதுவும் நமக்கு ஒரு தடவை டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இதையும் போட்டு பாருங்கள். அடுத்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த சம்மப்பை நான் கொடுக்குற சம்ம போட்டு பாருங்கள். x =
2a sin inverse of t இப்போ இந்த சம நீங்கள் போட்டு பாருங்க. r of t equal to என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2a sin inverse of t plus t root of 1 minus t square, comma 2a t square, comma 4a t. இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப போட்டு பாருங்கள். இதுக்கு வந்து ஆர்க் லென்த் என்ன வரும்னா s equal to 4 root 2a t2 minus t1 வரும். 4 root 2a t2 minus t1 வரும். நீங்கள் போட்டு பாருங்கள். ஆர்க் லென்த்லேருந்து ஒரு சம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஆர்க் லென்த்து. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கர்வை எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு ஆர்க் லென்த் பார்த்துருக்கோம். அடுத்ததில் டேஞ்சன்ட் லைன், ஆஸ்குலேட்டிங் பிளைன், அடுத்து நம்ம அந்த முக்கியமானது பார்க்கலாம் அடுத்ததில். தேங்க்யூ.